இனிய உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். அரசியல் களத்தின் பார்வையாளனாக, ஒரு வாக்காளனாக கூர்ந்து கவனித்து ஒரு சாமானியனுடைய உணர்வுகளாக இந்த பதிவை போடுறேன். என்ன நடக்குது அரசியலில், எங்கே வந்து நிற்குது இன்றைக்கி அரசியல், அதை பற்றி தான் பதிவு. படித்த, கம்ப்யூட்டர் தெரிஞ்ச, பாலிடிக்ஸ் வந்து முறையாக பயின்ற இந்த யூத் இருக்காங்க இல்லையா, எம்பிஏ படித்தவங்க, இவங்க தாங்க ஒரு குழுவாக அமைஞ்சு ஐடி விங்க்னு ஒரு அரசியலில் முக்கியமான கேந்திர இடங்களில் செயல்படுறாங்க. ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணுமா, இப்போ பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு ஆட்களை கொண்டு பல கோடிகளை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வியூகம் அமைப்பு, பிரச்சாரத்தை எப்படி முன்னெடுக்கிறது, யாரோட கூட்டணி, எத்தனை வேட்பாளர் யாரை அறிவிக்கிறது, இதெல்லாம் அவங்களே முடிவு பண்ணுறாங்க. இவங்க தான் இன்றைக்கி அரசியல் களத்தை முடிவு பண்ணக்கூடியவங்க. எல்லார்கிட்டையும் சேனல் பின்புலத்தில் தங்களை வெளிப்படுத்திக்கிறதுல இவங்களுக்கு அதலாதியான பவர் இருக்குது. இப்போ சிறு நகரங்கள்லாம் கல்யாண ஈவெண்ட்டு முக்கியமான விஷயம்லாம் சில குரூப்கிட்ட கொடுத்து பணம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ இவங்கக்கிட்ட தான் பிரச்சாரம் முதற்கொண்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ஈவெண்ட்டு வந்து ஒரு விஐபி பெங்களூரில் ரிலீஸ் ஆகிறார், சென்னை வரதை ஹிட் பண்ணணுமா, நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா பலவிதமான கவரேஜோட பெரிய அளவு கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. ஒரு விஷயத்தை மட்டம் தட்டணுமா, அதையும் இவங்களே செய்கிறாங்க. இவங்க தான் இன்றைக்கி அரசியலில் கேந்திரமான இடத்துல இருக்கிறாங்க. இந்த ஐடி விங்குன்னு சொன்னீங்களா, இப்போ பிரச்சாரத்தை இப்போ இவங்க தான் முன்னெடுக்கிறாங்க. ஒரு ஆட்சி நல்லது செய்தோ கெட்டது செய்தோ அதெல்லாம் கணக்கில்லை. நல்லதை கெட்டதாக மாற்ற முடியும், கெட்டதை நல்லதாக மாற்ற முடியும். எல்லாம் இவங்க கையில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு இவங்களுடைய வியூக அமைப்பும் இருக்குது. ஒரு போராட்டத்தை நீங்கள் பெரிய அளவு கொண்டு போனோமா, முதல்ல ஒருத்தர் 2 பேர் மீடியாவில் பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே ஒவ்வொரு கட்சியாக சின்ன சின்ன போராட்டம் நடத்தும். அதுக்கப்புறம் எல்லா ஸ்டேஷன்லையும் கேஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போவாங்க. இப்படி ஒரு 15-20 நாளாக ஒரு பிரச்சனையை படிப்படியாக கொண்டு போய் எப்படி பெருசாக்குறது. இப்போ ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறதும் பழமொழிக்குது இல்லையா, அதில் இவங்க கை தேர்ந்தவங்க. பல விஷயங்கள் இது வந்து இவங்க செய்கிற இவங்களுடைய கைங்கரியம் தான். எல்கேஜின்னு ஆர்ஜே பாரதி ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு யூத் வந்து ஒரு போராட்டம் நடத்துவான். முதலமைச்சருக்கு வந்த போராட்டத்தை எதிர்த்து நோயே நோயே ஓடிப்போன் நாயேன்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்தி படிப்படியாக வலுக்கிறது போராட்டம் மீடியா பின்புலத்தை வளர்த்து எடுத்து எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துவாங்க. ஒரு கவுன்சிலர் நினச்சா நல்லா இயங்குற ஸ்கூலையே எந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்த முடியுன்றது தெளிவாக ஸ்க்ரீன் பிளே காட்டியிருப்பாங்க அந்த படத்தை. அதே படத்தில் இவருடைய எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் வந்து மக்கள் பின்புலத்தில் செல்வாக்கான ஒரு வேட்பாளர். அவரை காலி பண்ண என்னால் முடியாது. கடைசியாக தந்திரமான குறுக்கு வழி தேர்ந்தெடுப்பாங்க. ராதாகிருஷ்ணன் எனப்படுகின்ற அவரது பெயரை ராதான்னு சுருக்கி அவர் ஆம்பளையே கிடையாது பொம்பளைன்னு சாதிக்குவாங்க. கடைசியில் திடீர்னு கொஞ்ச நாள் கழித்து ஒரு மனுஷனை பெரிய மனுஷனை கூட்டின்னு வந்து அது ராதா என் பொண்டாட்டி தான், இன்றைக்கி ஆம்பளையா மாதிரி அரசியலில் இருக்கிறா, என் கூட சேர்த்து வைங்கன்னு கேஸ் கொடுக்க வைப்பாங்க. கடைசியில் பரபரன்னு பற்றின்னு போய் அது கடைசியில் கூட இருக்கிறவங்களே டவுட் போடுவாங்க, ஆனா பெண்ணான்னு. அந்த ஆள் டென்ஷன் ஆகி வேட்டியே அநாகரிகமாக நடந்துக்கிற அளவுக்கு பொது வழியில் கொண்டு போய் பைத்தியம் பிடிக்க மாதிரி விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே நடக்குது. குறுக்கு வழி தந்திரத்தில் தான் வீழ்த்த முடியும். அந்த மாதிரி வந்துட்டாங்க. நிறைய கண்கட்டு வித்தைகள் அரசியலில் பிரச்சாரங்களில் சேனல்கள் வழியாக நடக்குது. மக்களுக்கு எது உண்மை பொய்ன்னு மக்களுக்கே தெரியாத அளவுக்கு குழம்பி போயிடுறாங்க. அதனால் அந்த கதை இந்த பதிவே போடுறோம். தருமபுரி மாவட்டத்தில் ஒரு இராணுவ வீரர் வந்து பக்கத்து நிலத்துக்காரங்களோட சண்டை போட்டு கொலை செய்யப்படுறார். அது மாநிலம் தழுவி முன்னாள் இராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பேரணி நடத்த வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 4 நாள் கலவரம் பரபரப்பு உண்டாக்குனாங்க. அதே மாதிரி சென்னை யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பாலியல் கொடூரம், இது வந்து ஞானசேகரன்ற தனி மனிதனுடைய பிரச்சனை. அதை கொண்டு வந்து எங்கேயோ கொண்டு போய் அது என்னமோ மாநிலத்து அரசே பொறுப்பேற்றுக்கின்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அதில் அந்த சொல்கிறது இந்த நுட்பத்துக்காக. இன்றைக்கி ஞானசேகரன் திரும்பினார், ஞானசேகரன் கோர்ட்டுக்கு வரார், ஞானசேகரன் கீழே வைக்கிறாருன்ற அளவுக்கு விஐபி பண்ணி விட்டாங்க. 5 மாதத்தில் வேகமாக எல்லா குற்றச்சாட்டிலும் நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுத்தா 5 மாதத்தில் வேகமாக விசாரணை நடத்தி யாரை காப்பாற்றினீங்க, எதுக்கு இந்த அவசரம்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல முடியும்? இப்படி தான் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் இப்படி வந்தால் அப்படி வரும், அப்படி வந்தால் இப்படி ஒதிப்பாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. அதிமுகவும் பிஜேபி இன்றைக்கி இந்த விஷயத்தில் பிரச்சார வியூகத்தில் முன்னணியில் இருக்குது. ஒரு வலிமையான ஆளுங்கட்சியவே, நல்ல ஒரு நேர்மையாக இருக்கிற ஆளுங்கட்சியவே திணற வைக்கிறாங்க. அந்த விஷயத்தில் அவங்களுக்கு அது வெற்றி தான். இந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்களே, அதிமுக ஆட்சியில் எதுவுமே நடக்கலையா, பெண்களுக்கு வந்து திமுக ஆட்சியில் ரொம்ப பாதுகாப்பு இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு இப்போ பரப்புரை செய்கிறாங்களே, இவங்க ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னா விஷ்ணு பிரியான்னு ஒரு டிஎஸ்பியே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தான் போச்சு.
ஒரு எஸ்பியே வந்து முதலமைச்சருடைய பிரச்சார கூட்டத்திலே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆட்படுத்தப்பட்ட வரலாறு தான் அவங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து வசதியாக மூடி மறைச்சிட்டாங்க. பொள்ளாச்சி விட்ருங்க, அதை விட பெரிய பெருசு இந்த மாதிரி நடந்தது. ஒரு அமைச்சர் மேலே பாலியல் தொல்லை குற்றச்சாட்டு வந்து பிரச்சனையே வந்தது. அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஏன் சொல்கிறேன்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் இப்போ அதிமுக வந்தாலும் எந்த கொலை, கொள்ளை, குற்றமே நடக்காது. வந்தால் ராஜினாமா பண்ணணும்னு சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு இப்போ நடந்துட்டு இருக்குது. திமுக வந்து பிரச்சார காலத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்குது. நீதி கட்சி காலத்தில் இருக்குது. எந்த விதமான இவங்களுடைய டிஃபென்ஸ் கேம் தான் ஆடுறாங்க. அவங்களால வந்து அஃபென்சிவ் அட்டாக் பண்ணி ஆட முடியல. அதுக்குண்டான ஐடி விங் இல்லையா? ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன் பிரச்சார காலத்தை பின்தங்குறாங்கன்னு தெரில. ஒரு ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்குது. இவ்வளோ பலவீனமாக பிரச்சாரத்தில் பின்தங்கி இருக்குது ஆச்சரியமாக இருக்குது. பிஜி பட்நாயக் அவர்கள் சொன்ன மாதிரி பாஜகவின் வலிமையான பொய் பிரச்சாரத்தை முறையாக எதிர்கொள்ள தவறியதால் தோற்றம்னார் இல்லையா? அதை அவங்க மனசில் வச்சுக்கிறது நல்லது. இது மட்டும் இல்லை, பல விஷயங்கள் வந்து நகைக்கடன் வந்து மத்திய தரப்புக்கு கடுமையாக பாதிக்கக்கூடியது. சும்மா ஒரு அறிக்கை விட்டு கம்முனேறாங்க. எந்த விதமான பெரிய அளவுக்கு கொண்டு போகிறது கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்து நீட்டில் தேர்வால் மாணவர்கள் நிறைய பேர் இறக்குறாங்க. அதையும் அவங்களால பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட போய் இது விஷயத்தை சேர்க்க முடியல. திமுக எதிர்த்து தான் அறிக்கை விட்றாங்க. பொய் வாக்குறுதியால் தான் அவங்க இறந்தாங்கன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு தான் இவங்க வீக்காக இருக்கிறாங்க. அதனால் தேர்தல் காலத்தில் சாதனை செஞ்சால் ஜெயிச்சிட முடியும், அப்படி 200 சீட்டு வந்துடும், கூட்டணி பலனெல்லாம் நம்பக்கூடாது. நம்ம சமூகம் வந்து அப்படி எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் சொல்கிறவங்கெல்லாம் ஏற்றுப்பாங்க. சாதனை பண்ணவங்களாம் ஜெயிப்பாங்கன்னா காமராஜர் 67 தோற்றுருக்கக்கூடாது, 2003 கலைஞர் தோற்றுருக்கக்கூடாது. ஏன் தோற்றாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை தான். முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ வந்து பிரச்சாரத்தின் வலிமை கூடியிருக்கு. தொழில்நுட்ப எலக்ட்ரானிக்ஸ் மீடியாக்கள் சமூக வலைத்தளங்கள் மூலயமா அருமையாக கொண்டு போகிறாங்க. கரெக்டாக எதிர்கொள்ளலாம் பிரச்சனைகள் கன்ஃபார்ம்.